ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியாக ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அவர் பிஹேவ் பண்ணுறார். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம். சிலர் சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டு கூச்சல் போட்டு சத்தம் போடுவாங்க. இன்னும் சிலர் ரொம்ப பயந்து போய் ஒரு பேனிக் மோடுக்கு போயிடுவாங்க. இன்னும் சிலர் பார்த்தா அந்த சாமி ஆடுதல் போன்ற விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே கோபப்படுறது, பயப்படுறது, இதெல்லாம் நார்மல் தான் எல்லாத்துக்கும். பட் இதெல்லாம் அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்டில் இருக்கும். அவங்களுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. நானாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல சந்திப்போம். இது வேறு விதமாக அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போவாங்கன்றது தான் உண்மை. இது ஏன் நடக்குது, இதுக்கான நீங்கள் போய் மருத்துவ முறைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே அந்த காலகட்டங்களில் பெருசாக அது பலன் கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா சில விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாத நிகழ்வில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்போட சமநிலை அந்த இடத்துல அடி வாங்கிடும். இதை நம்ம அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் இந்த ஜாதகர் எந்த காலகட்டங்கள் எப்படி இருப்பார் அப்படின்றத நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படி ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இதில் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம், துலாம் ராசி. அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் அடிப்படையாக என்னென்னா வயதிற்கேற்ப லக்னம் வளரும் அப்படின்றது. இப்போ ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தாலும் வயதிற்கேற்ப லக்னம் கன்னி ராசியை தாண்டி அடுத்தது துலாம் ராசி வரும். அந்த துலாம் ராசி காலகட்டத்தில் இந்த ஜாதகர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பிஹேவ் பண்ணார். அதுக்கான அமைப்பு அங்கே இருக்குது. ஏன் அப்படின்னா, இவருக்கு இந்த துலாம் அட்சய இலக்கணம் போகும்பொழுது 10ஆம் அதிபதியான சந்திர பகவான் லக்னத்தில் இருக்கார். அப்போ அவர் தலையில் ஒரு அழுத்தம், லக்னம்ன்றது தலை, அந்த இடத்துல ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதனால் என்ன ஆகுனா, அவருக்கு அந்த பிளட் ஃப்ளோலாம் பிரெயினில் வித்தியாசமாக தான் போயிட்டு இருந்திருக்கும். அதனால் அவருக்கே அது என்ன நடக்குன்னே தெரியாது. ஒரு சில காலகட்டங்கள் அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிவிடுவார். அப்போ இதுக்கு இந்த நிகழ்வை சில விஷயங்கள் நம்ம தவிர்க்க முடியாது. பட் அதோட அளவு ஏதாவது குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், முன்னாடியே அவர் அட்சய இலக்கண பத்ததி படிச்சிருந்தாலோ இல்லை ஏஎல்பி ஜோதிடரை தொடர்பு கொண்டிருந்தாலோ அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. நீங்கள் இந்த காலகட்டங்களில் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துருக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த குளிர்ச்சியான பொருட்கள் எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, உதாரணமாக ஒரு தயிர் வடை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பண்ணுனா அதோட இன்டென்சிட்டியை குறைக்கக்கூடிய அமைப்பு இருக்கானா இருக்குது. இந்த மாதிரி பல நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கான தீர்வுகள் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடம் எளிமையாகவும் துல்லியமாகவும் கொடுத்துடும். இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியில் சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.